எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? ரத்தங்கள் சிந்தட்டும், யுத்தங்கள் தோன்றட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? ஒப்பற்ற தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் அவர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகளே, புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி நாளைய இருக்கிறான். நம்முடைய அப்பா வழியிலே ஒரு நாற்றை நட்டால் 100 நாற்று. நினைத்து பாரடா, ஒரு கதிரில் 20 நெல்மணிகள் என்றாலும் 100 நாட்டில் 2000 நெல்மணிகளடா. நீ விதைத்தது ஒரே நெல்லை, அது விளைவித்தது 2000 நெற்களை. இங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான விதை நெல்கள் நீயும் நானும் முளைத்தால் எத்தனை லட்சக்கணக்கான விதைகள் என்பதை நீரி புரிந்து கொள்ள வேண்டும். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. இங்குதான் விதைத்தவனும் உயிரோடு இருக்கிறான், உறங்கவில்லை. விதைகளும் உறங்கவில்லை, முளைத்துக் கொண்டே இருக்கிறது. விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்கே. வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. 10 ஆண்டுகால ஆட்சியில் இருந்து கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தோமா? வளங்களை கொள்ளையடித்து கொளுத்தோமா? முறையற்ற நிர்வாகத்தை செய்தோமா? நாடெங்கிலும் கணக்கில்லாத கற்பழிப்புகள், கொலைகள் நடந்ததா? இல்லை. பிறகு எதற்காக விமர்சிக்கிறான்? பயம். சீமான் வளர்ந்து விடுவானோ, வென்று விடுவானோ, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்ற அச்சம். தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. யாருக்கு? இதுவரை இந்த நிலத்தில் இருந்து என் மண்ணை மக்களை ஏமாற்றி வஞ்சகம் சூழ்ச்சியால் பிழைத்துக் கொண்டிருக்கிற இவந்த துரோகிகளுக்கு ஆபத்து. பிறகு யாருக்கு ஆபத்து? யாருக்கு ஆபத்து? எது அரசியல்? எது நமக்கான அரசியல்? எதை செய்ய நாம் வந்தோம்? எதை செய்ய வந்தோம்? இந்த அரசு நிலத்தில் அரசியல் என்ன? போனஸ், மானியம், சலுகை, இலவசம், சாதி, மதம், சாராயம், பணம். இதை தவிர வேற ஏதாவது சொல்? வேற ஏதாவது சொல் அரசியல்? இல்லை. இங்கே செய்தி அரசியல் மட்டும்தான், செயல் அரசியல், சேவை அரசியல் இல்லை. இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் மட்டும்தான், மக்கள் அரசியல் இல்லை. நாம் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல, நம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள். நாம் பணத்திற்காக வந்தவர்கள் அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக வந்தவர்கள். நாம் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, அந்த மக்களின் உயர்வுக்காக உழைக்க வந்தவர்கள். இதை நினைவில் வைத்துக் கொண்டு நீ களத்திலே நிற்க வேண்டும். நீ யார்? கட்சி தொடங்கி இன்றோட 15வது ஆண்டு காலெடுத்து வைக்கிறது நமது கட்சி. முதல் 5 ஆண்டுகள் தேர்தல் களத்திற்கு வரவில்லை, மக்கள் களத்திலே நின்றோம். நன்றாக பார். 2016 234 தொகுதியிலே நிற்க ஆட்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி பேசினார்கள். சீமானிடத்திலே முதலில் 234 பேர் இருக்கிறானா என்று கேள்வி பேசினார்கள். இரட்டை மெழுகுவர்த்தி என்ற ஒரு சின்னம், நான் கேட்ட சின்னம் எதையும் தரவில்லை. மயிலை கேட்டேன், தேசிய பறவை என்றார்கள். புலியை கேட்டேன், தேசிய விலங்கு என்றார்கள். அப்புறம் எதற்கு தேசிய மலரை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தீர்கள் என்றேன், பதிலே இல்லை. காளை மாட கொடுங்கள் என்றேன், உயிருள்ள எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள்.
அப்ப யானையை எதற்கு மாயாவதி அம்மையாருக்கு கொடுத்தீர்கள், சிங்கத்தை எதற்கு ஃபார்வர்ட் பிளாக்கு கொடுத்தீர்கள் என்றேன். அது முன்னாடி நடந்து விட்டது என்றார்கள். உங்களுக்கு நான் பின்னாடி பிறந்ததான் பிரச்சனையா என்று கேட்டேன். பதிலே இல்லை. கடைசியாக பொங்கல் உங்களுக்கு ஒரு சின்னம் தருகிறோம் என்றார்கள். இரட்டை மெழுகுவர்த்தி. ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் காசு இல்லை, துண்டறிக்கை அடிக்க கூட காசு இல்லை, வயிற்றை நிரப்பிக்கொள்ள கூட வழி இல்லை. நடந்தோம் நடந்தோம் வேர்க்க விறுவிறுக்க ரத்தத்தை வேர்வையாக சிந்தி வீதி வீதியாக இவ்வளவு பெரிய படையும் அன்று இல்லை. வெறும் 4,50,000 வாக்குகள் தான். 1.1 விழுக்காடு, 1.1 விழுக்காடு தான். உலக வரலாற்றிலே என் உடன் பிறந்தவனே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, 1 விழுக்காடு வாக்கை பெற்ற ஒரு அரசியல் கட்சி உலகத்திலே உயிரோடு இருந்ததில்லை. இந்திய பெருநிலத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 1.1 வாங்கிய கட்சி இருந்ததில்லை. ஒன்று இறந்து போகும், இல்லது ஏதோ ஒரு கட்சியோடு ஒட்டு கட்சியாக போய் நின்று 1 சீட்டு 2 சீட்டை வாங்கி கொண்டு நத்தி நக்கி பிழைக்கும். சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். அந்த சோறு வரும்போதெல்லாம் என் கண்முன்னே என் தலைவன் பிரபாகரன், மண்ணின் விடுதலைக்காக இன்னுயிரை இந்த மாவீரர்கள், கொத்து கொத்தாக செத்து விழுந்த என் மக்கள், என் மொழி சாகக்கூடாது என்று செத்த எமது மொழிப்போர் மறவர்கள், எங்கது முன்னவர்கள் பகுத்து வகுத்து தந்த பாதை மறுபடியும் உசிப்பிக் கொண்டு எழுந்தோம். 2019 பாராளுமன்றம் 17,50,000 வாக்குகள், 5 விழுக்காடை தொட்டோம். பிறகு 21 சட்டமன்றம். அப்போது ஒரு விவசாயி என்று ஒரு சின்னத்தை கொடுத்தார்கள். 19 தேர்தலிலும் தோற்றோம். இடையில் நடந்த எல்லா இடைத்தேர்தலிலும் போட்டிட்டது. இந்திய வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தல், ஒரு தேர்தலை கூட புறக்கணிக்காமல் போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். காரணம், தோல்வி எங்களுக்கு தோல்வி அல்ல, பயிற்சி. வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையாக வீரன், அவனே உண்மையான வீரன். எங்களுக்கு 2-1 தான். மறுபடியும் போட்டி. தொடர்ந்து களத்திலே நின்றோம். 2019 ஒரு சின்னம், விவசாயி. கண்ணா கிசான் என்ற ஒரு சின்னம். ஒரு கைகட்டி ஒரு வட இந்திய விவசாயி, ஒரு இரட்டை கரும்பு. விவசாயி என்று பெயர் வைத்தவன் நான் தான். அவருக்கு வீதி வீதியாக கொண்டு போய் சேர்த்தோம். 17,50,000. நீலகிரியில வேட்பாளரை போடவில்லை. என் தம்பிகள் தவறு செய்து விட்டார்கள். இல்லை என்றால் 18 லட்சத்திற்கு மேலே தொட்டு அன்றைக்கு 6 விழுக்காடை தொட்டு இருக்கும் கட்சி. இடையிலே என் அண்ணன் கமலஹாசன், இடையிலே ஐயா டிடிவி, எல்லாரையும் தாண்டி சற்றும் தளர்ச்சியின்றி பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. 21 விவசாயி சின்னம், அதே சின்னம். 234 போட்டி, 117 பெண்கள், 117 ஆண்கள், சம வாய்ப்பு. ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு வாய்ப்பு, பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடிகளுக்கு தேவேந்திரருக்கு வாய்ப்பு. போட்டி 30 லட்சம் வாக்கு, 7 விழுக்காடு வாக்கு. அங்கீகாரம் பெறவில்லை, இன்னும் 1 விழுக்காடு. 24 இந்தியாவை யார் ஆள்வது? தோற்றம் துவண்டு போகவில்லை. காரணம், பெற்ற தலைவன் அப்படி, உருவாக்கிய தலைவன் அப்படி. மறுபடியும் களத்திலே 24 விவசாயி சின்னம் இருந்தால் சீமான் பெரிய வளர்ந்து விடுவான் என்று அஞ்சி என்னையே ரைட விட்டார்கள். ஏன்? எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் அவன் பின்னால் திரள்கிறது. இளைஞர்களின் வீட்டிற்கு நாம்
என்னையே ரைடை விட்டால், சோதனையை விட்டால், இளைஞர்கள் துணிந்து வந்தாலும் பெற்றோர்கள் எதற்கப்பா வம்பு, அவன் பின்னாடி போகாதே என்று தடுப்பார்கள் என்று தேசிய புலனாய்வு முகமையை ஏவி விட்டார்கள். என்ன நடந்தது? அதைவிட 1000 மடங்கு என் பிள்ளைகள் எழுச்சியோடு திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக விவசாய சின்னத்தை எடுத்துக் விட்டார்கள். வேட்பாளர் அறிவிக்கும் வரை சின்னம் இல்லை. கடைசியாக ஒரு மைக்கை கொடுத்தார்கள். அந்த மைக்கை வைத்துக் கொண்டு ₹1 காசு இல்லாமல் என்னிடத்தில் கேட்டார்கள், இத்தனை வாக்கை எவ்வளவு செலவழித்திருப்பீர்கள் என்று. நான் எவ்வளவு செலவழித்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன். ஒரு தலைவர் சொன்னார், ஒரு தொகுதிக்கு 3 கோடி செலவழித்திருப்பீர்களா என்று கேட்டார். நான் சிரித்தேன். என்ன சிரிக்கிறீர்கள்? நான் ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் தான் செலவு பண்ணேன் என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்தார், வியந்து பார்த்தார். என்ன இப்படி சொல்கிறீர்கள்? 3 கோடி ஒரு தொகுதிக்கு செலவிருந்தால் நாட்டையே நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வென்றிருப்பேன் என்று சொன்னேன். அந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகளை நாம் பெற்றோம். என் அருமை தமிழ் மக்களே, எங்களை பெற்ற பேரன்பு மிக்கலே, மான தமிழ் மக்கள் எல்லோரும் செத்து விடவில்லை என்று நீங்கள் நிரூபித்தீர்கள். உங்களை நம்பி நின்ற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடவில்லை. எளிய பிள்ளைகள் நாங்கள். முதல் அங்கீகாரம் பெற்ற கட்சியின் சின்னங்கள் தாமரை, கை, உதயசூரியன், இரட்டை இலை. முன்னாடி அங்கீகரிக்கப்படாத எனது சின்னம் மைக் 8வது பெட்டியிலே. எனக்கு கொடுத்த மைக் அங்கே இல்லை. அங்கே அந்த மைக்கு கீழே 2 பொத்தானை வைத்து விட்டார்கள். அந்த பொத்தான் பார்க்கும்போது சீப்பு போலே இருக்கிறது. அதை தேடி இந்திய நாட்டை யார் ஆள்வது, ஐயா மோடியா, அருமை சகோதரர் ராகுலா என்பதுதான் போட்டி. எளிய மகன் சீமானை தேடி, அவன் சின்னத்தை தேடி, 8வது பெட்டியிலே தேடி, இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி, சாராயத்தை தாண்டி, சாப்பாட்டை தாண்டி, என் குரல் அவர்களுக்கானது என்றது அவர்களுக்கு தெரியும். இந்த மகன் எனக்காக பேசுகிறான். என்னுடைய வலியை தன் மொழியிலே பேசுகிறான். எனக்கு இருந்த கோபத்தை அவன் ஆவேசமாக வெளிப்படுத்துகிறான். அப்படித்தான் என் மக்கள் நேசிப்பார்கள். ஏன்? நாம் அந்த மக்களிடம் இருந்து அந்த மக்களுக்காக வந்தவர்கள். நாம் வானத்திலிருந்து வந்து இறங்கியவர்கள் அல்ல, அவர்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள். அதனாலேதான் எந்த சமரசம் இல்லாமல் மக்களுக்காக, மக்களிடம் இருந்து அந்த மக்களுக்காக வந்த பிள்ளைகள் மக்களை நம்பி களத்திலே நிற்கிறோம். 5 முறை 4 முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று, 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில், உள்ளக தேர்தலில் தோற்று ஒரு கட்சி 5வது முறையும் களத்திலே தனித்து நிற்கப் போகிறது என்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த சமரசமும் இல்லை. என் மக்களோடு சேர்ந்து என் மக்களுக்காக இந்த 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சியத்தை முன்வைத்து நீங்கள் பறித்துக் கொண்ட அதே விவசாயி சின்னத்திலே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. அந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு. என் என்ன மட்டும் சின்னம் இல்ல, சின்னமே நான் தான். ஒன்னும் முடியாது. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலிலே நாங்கள் களத்திலே நிற்போம்.
அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆகச் சிறந்த சமூகம் படைக்க காத்திருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு தேசத்தில் மருத்துவ படிப்பிற்கு மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு நோயாளிகளை அதிகம் பெற்றிருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு நாட்டில் காவல்துறைக்கு அதிக மதிப்பு இருக்கிறது, அஞ்சுகிறார்கள் மக்கள் என்றால் அந்த சமூகம் குற்றச் சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். நீதிபதிகள் கடவுளாக போற்றப்படுகிறார்கள் என்றால் அந்த நாட்டிலே குற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு நாட்டிலே ஆசிரிய பெருமக்களுக்கு என்றைக்கு மதிப்பு இருக்கிறதோ அன்றைக்கு அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நீ ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, டாக்டர் ஆக, இன்ஜினியர் ஆக, எவனானாலும் உன்னை பிரசவிப்பவன் ஆசிரிய பெருமகன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியிலே ஆசிரிய பெருந்தகைகள் தான் பெருமதிப்பு அளிக்கப்படும். நோயற்ற சமூகம் உருவாக்குவோம். குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை படைப்போம். அது என் கனவல்ல, என் தலைவனின் கனவு, எமது முன்னவர்களின் கனவு. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை படைக்க களத்திலே நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். இந்திய அரசியலை, இந்திய நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தேடிய மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தவிர்த்துவிட்டு என் மக்கள் செல்ல மாட்டார்கள். இம்முறையும் 234 போட்டி, 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு, அதிலே 134 இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர், இளைஞர், மகளிர், தகவல் தொழில்நுட்ப படை இதை பெருக்காது நாம் தமிழர் கட்சி சிறக்காது. மாணவர், இளைஞர், மகளிர் படை நில்லாது நம் கட்சி வெல்லாது. இதை கவனத்தில் கொண்டு என்னரும் தம்பி தங்கைகள் களப்பணியாற்ற வேண்டும். மற்றவர்களுக்கு அரசியல் கட்சி தேர்தல், இது நமக்கு போர், தன்மான போர், இனமான போர், உரிமை மீட்பு போர், நிலம் காக்கும் போர், நிலத்தின் வளம் காக்கும் போர். இவர்களிடம் இருந்து நம் மண்ணை மக்களை மீட்க காக்க நாம் தொடுக்கிற புரட்சிகர அரசியல் போர். நம் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் நம்முடைய அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி வென்று முடிக்க வேண்டும். இனப்படுகொலைக்கு இன்றைக்கு நமக்கு நிகழ்ந்த அநீதிக்காக பேசுவதற்கு ஒருத்தன் இல்லை. ஆனால் நம்மிடத்திலே அதிகாரம் வந்தால் உலக நாடுகளில் எல்லாம் தமிழ்நாட்டு அமைச்சர்கள், இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்ற நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் இனம் எப்படி கொல்லப்பட்டது என்ற ஆவணத்தை சேமித்து காணொலி ஆவணம், அச்சாவணமாக எடுத்துக்கொண்டு உலக நாடுகள் எல்லாம் எனக்காக பேசுகிற தேசிய இன பெருமக்கள், சீக்கியர்கள், வங்காளிகள், குஜராத் வங்காளிகள், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, கர்நாடகா, எல்லா மாநிலங்களும் தேசிய இனங்களின் ஒருமைப்பாட்டுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள், காஷ்மீர், எல்லா மாநிலத்திலிருந்தும் என்னோடு நிற்க என் உடன் பிறந்த தேசிய இன மக்கள் நிற்கிறார்கள். அவர்களோடு உலகெங்கும் சென்று மனசாட்சியுள்ள மானுடர்களை தட்டி எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள், எங்களை கொன்று குவித்த கொடுங்கோலை பாருங்கள். ஒரு பொது அரசியல் தீர்வுக்கு வாருங்கள். என்ன தீர்வு? ஒரு பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். உலகில் எத்தனையோ நாடுகள் பிரிந்திருக்கிறது. நார்வே, ஸ்வீடன், கிழக்கு தைமோர், மேற்கு தைமோர், இப்படி எத்தனையோ நாடுகள். அண்மையிலே சேர்பியாவில் இருந்து கொசோவா, தெற்கு சூடான், இப்படி எத்தனையோ நாடுகள் பிரிந்து பிறந்திருக்கிறது. அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அரசியல் தீர்வுக்கான வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? பொது வாக்கெடுப்பு, ஒரு முன்வைப்பு. தமிழீழ என் சொந்தங்கள் இடத்திலே ஒற்றை இலங்கை, ஒரே ஆட்சிக்குள் இணைந்து வாழ்கிறீர்களா, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா என்ற கோரிக்கையை முன்வைத்து, ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று எமது மக்கள் வாக்களித்து விட்டால் நாங்கள் வாய்மூடி மவுனிக்கிறோம். தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் எங்களை தனித்தமிழ் ஈழமாக, தனித்தமிழ் சோசலிச குடியரசாக பிரித்து அறிவித்து பிரகடனப்படுத்துங்கள். விடுதலை பெற்ற ஒரு இனத்தின் மக்களாக எங்களை வாழ விடுங்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே,
அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, ஒரு புழு உடம்பெல்லாம் முடிமுளைத்து ஒரு கூடு கட்டி, அது லார்வா பருவத்தில் ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்குள் இருக்கும் போது அதற்கு முடி முளைத்திருக்கும். அந்த முடியை ஒவ்வொரு முடியையும் உதிர்க்க 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 அது மரணத்தை ஒவ்வொரு முறையும் தொட்டு தொட்டு திரும்பும் என்கிறான். அவ்வளவு வலியை தாங்கி அந்த பூச்சி சின்ன புழு இருக்கும் என்கிறான். மரணத்தின் வலியை தாங்கி தாங்கி எல்லா முடிகளையும் உதிர்த்த பிறகு அதற்கு இறக்கை முளைக்கிறது. அந்த இறக்கை முளைத்து கூட்டை உடைத்து பறக்கிறது விடுதலை பெற்ற பறவையாக. அதுதான் நீங்கள் பார்த்து ரசிக்கிற பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி. அப்படி விடுதலைக்காக எண்ணற்ற மயிர்களை அல்ல, உயிர்களை லட்சக்கணக்காக சிந்திய மக்கள் இறக்கை விரித்து நிற்கிறோம். சுதந்திர பறவையாக எங்களை விடுதலை பெற்ற இனத்தின் மக்களாக உலக அரங்கிலே, இந்த பூமி பந்திலே பறக்க அனுமதி தாருங்கள் உலகத்தீரே. இந்த நிலையை இந்த மகன் இன்றைக்கு கெஞ்சிக் கொண்டு நிற்கிறேன். என்னை நீ தவிர்த்து விட்டு போகலாம், இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று எழுதி வைத்துக்கொள். 2026க்கு பிறகு சரியாக இன்னும் 6 மாதங்கள் என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது. என்னை நீ மறைக்கலாம். நான் முன்வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது, மறைக்க முடியாது. நீ கொம்பாது கொம்பன். கட்டிப்பார் பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிப்பார். எல்லாரும் எதோ பண்ணி பார்த்தான். டங்ஸ்டன் தொழிற்சாலை, அரிட்டாப்பட்டியில் குலதெய்வம் கோயில் வாசலில் நின்று சொன்னேன், இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை, இந்த மகன் இருக்கிற வரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது என்று. பேனா சிலை வைத்தே தீரும் என்று வச்சு பார். படையில் எத்தனை வீரர்கள் என்பதை பொறுத்தல்ல வலிமை, படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான் படையின் வலிமை. இங்கே நிற்கிறவன் எல்லாம் வெறி கொண்ட வேங்கைகள், அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுற்றால் எவனும் எதிர் நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும். என் அன்பு தம்பி தங்கைகளே, நம்மால் முடியுமா, இது சாத்தியமா என்று எண்ணாதீர்கள். தம்பி, தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது மேலானது. முந்திக்கொண்ட முதல் கல் கோயிலின் வாசலில் படிக்கல்லாக இருக்கிறது. கடைசி வரை காத்திருந்த கல்தான் கலசம் ஏறுகிறது. நீ கடைசி வரை காத்திருந்து விட்டாய், விரைவில் கலசம் ஏறுவாய். ஒரே மலையிலிருந்து வெட்டி பெயர்க்கப்பட்ட கற்கள் ஒன்று கோயிலிலே படிக்கல்லாக இருக்கிறது. அதை மிதித்து மிதித்து பக்கத்திலே இருந்து உடைக்கப்பட்ட கல் உள்ளே கோயிலில் சாமி சிலையாக இருக்கிறது. கோயிலை பூட்டிவிட்டு போன பிறகு படிக்கல்லாக இருக்கிற கல் உள்ளே சிலையாக இருக்கிற கல்லிடம் கேட்கிறது, என் உடன் பிறந்தவனே, என் தங்கைகளே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களை கேட்கிறது, ஏய் மச்சான், 2 பேரும் ஒன்னா தாண்டா ஒட்டி இருந்தோம், ஒருத்தன் தாண்டா வெட்டி எடுத்தான், நான் காலுக்கு கீழே படிக்கல்லா இருந்து மிதிபடுகிறேன், நீ உள்ளே வழிபடுகிற இடத்திலிருந்து எல்லோரும் உனக்கு பூஜை புனஸ்காரம் செய்து பாலாபிஷேகம் எல்லாம் செய்து விழுந்து விழுந்து கும்பிடுகிறானே ஏன் என்று கேட்டதற்கு அந்த சாமி சிலையாக இருந்த கல் சொன்னது, மச்சான், நீ ஒரே அடியில் கீழே விழுந்து விட்டாய், அதனால் படிக்கல்லாக படுத்து கிடந்து மிதிபடுகிறாய். நான் இந்த மூக்கு இருக்கிறவாறு மூக்கு, இதுக்கு 3000 அடி தாங்கி இருக்கனடா. டே, என் கழுத்து இருக்குவார் கழுத்து, அதுக்கு 7000 அடி தாங்கி இருக்கனடா. என் கண்ணுக்கு கணக்கில்லாத அடி, என் நெத்திக்கு நினைக்க முடியாத அளவுக்கு அடி, என் காலுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி, என் கைகளுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி. ஒளியின் வழி தாங்கியதால் மக்கள் வழிபடுகிற பேரொளியாக நின்று கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து தொடர்ந்து தோற்று தோற்று அவமானம், ஏச்சு பேச்சு, கேடுகட்ட கேவலங்கட்ட விமர்சனங்களை தாங்கி தாங்கி நிற்கிற நாம் உறுதியாக இந்த மக்கள் போற்றப்படக்கூடிய இடத்தில் வென்று நிற்போம். நீ உறுதியாக இதை நம்பு தம்பி. என்னையை உன் மகனை, உன் உடன் பிறந்தவனை, உன் மாமனை, உன் சித்தப்பனை பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான்.
போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன்தான் உன் மகன், உன் உடன் பிறந்தான் என்னையை தேடுவான். காற்றடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் நம் வாக்காளர்கள் அல்ல. புயலே அடித்தாலும் அசையாது அதே இடத்தில் கிடக்கிற வீரிய மிக்க விதை நெல் மணிகளே நம்முடைய வாக்காளர்கள். நான் ஒரு விதை நெல், நீ ஒரு விதை நெல். என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை பெற்றோர்களே, பேரன்பு மிக்க என் தம்பி தங்கைகளே, ஒரு நெல்லடா ஒரு நாற்று, ஒரு நெல் ஒரு நாற்று. அந்த ஒரு நாற்றை எடுத்து நடுகிறோம், ஒற்றை நடவு. அதைத்தான் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று மாசானுகோ புக்காக்கோ சொல்கிறான். நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அதைத்தான் சொல்கிறார், ஒற்றை நாற்று நடவு, ஒரு நாற்று. அந்த நாற்று 80 நாற்றாக மாறுகிறது, 100 நாற்றாக மாறுகிறது, வெடித்து வெடித்து. என்னுடைய தம்பி சிவராமன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் நம்முடைய அப்பா வழியிலே. ஒரு நாற்றை நட்டால் 100 நாற்று. நினைத்து பாரடா, ஒரு கதிரில் 20 நெல்மணிகள் என்றாலும் 100 நாட்டில் 2000 நெல்மணிகளடா. நீ விதைத்தது ஒரே நெல்லை, அது விளைவித்தது 2000 நெற்களை. இங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான விதை நெல்கள்? நீயும் நானும் முளைத்தால் எத்தனை லட்சக்கணக்கான விதைகள் என்பதை நீரி புரிந்து கொள்ள வேண்டும். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. இங்குதான் விதைத்தவனும் உயிரோடு இருக்கிறான், உறங்கவில்லை. விதைகளும் உறங்கவில்லை, முளைத்துக் கொண்டே இருக்கிறது. விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்கே. வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. ஒன்று விழ 9 அல்ல, ஒன்று விழ நாம் 100 எழுவோம். விழுவோம் விழுவோம், விதையாய் விழுவோம். எழுவோம் எழுவோம், விடுதலையாய் எழுவோம். நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது, நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. நம் பாதை மிகச் சரியானது, நம் பயணம் மிகச் சரியானது. தூரம் சற்று, மிகச் சற்று. பாதையை சுருக்க வேண்டியதில்லை, பாதையை குறைக்க வேண்டியதில்லை, பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை. மாறாக என் உடன் பிறந்தவனே, நம் கால்களை உறுதி செய்வோமடா. நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம். அடுத்தவன் தோள் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது. விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் ஐயா நேரு அவர்கள் பேசியது, என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்லப் போகிற ஒரு கோட்பாட்டை, தத்துவத்தை ஏற்று அதற்காக நான் போராடி தோற்று போவதையே மேலானது என்று அவர் பேசியது நமக்காகத்தான், நமக்காகத்தான். ஒன்றை நீ கவனித்துக்கொள், நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்தவர்கள். நாம் அதை போல தற்காலிக வெற்றிக்கு நிரந்தர தோல்வியை, தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை நான் தழுவ தயாராக இல்லை. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவ தயாராக இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வந்தது இங்கு இருக்கிற ஆட்சியாளர்களை போல ஆட்சி செய்யல, நம்மருமை தலைவன் கண்ட கனவை இந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்ட. நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்ற ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்திலே நிற்கிறோம். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள், தோல்வி தோல்வி அல்ல, தோல்வி தோல்வி அல்ல. என் உடன் பிறந்தானே, தோல்வி நிலையென நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா? உரிமையை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா?
உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? ரத்தங்கள் சிந்தட்டும், யுத்தங்கள் தோன்றட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? எதிர்க்கட்சிகளால் ஏங்க நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்க்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்க்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்க்கட்சி இருக்கான்ல,